அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு சரஸ்வதி தாயாரின் திருவுருவ சிலை கொண்டு வந்திருக்காங்க. 5 சைசஸ்ல இருக்கு நம்ம கிட்ட. ரொம்ப அருமையான ஒரு டிசைன்ஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் ஹைட்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரின் திருவுருவம். கீழ்ப்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பீடம், அதற்கு மேலாக தாமரை மனை, அதற்கு மேலாக அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா கைகளில் வீணை ஏந்தி மிக சிறப்பான ஒரு திருக்காட்சி. பின்பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு திருவாட்சியும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகா ஒரு கிராண்ட் பீஸ் இது. ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 5 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ், 2 இன்ச்சஸ்னு 4 சைசஸ்ல சரஸ்வதி தாயாரின் திருவுருவம் இருக்கு. ஒவ்வொன்றுமே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்குங்க. பொதுவாகவே சரஸ்வதியின் வழிபாடு என்பது கல்வியைக்கும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கலைகளுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா இது வெறும் மாணவர்கள் வழிபாடு செய்வதற்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. மனிதர்களாகிய எல்லோருமே சரஸ்வதி தாயாரின் அந்த அருளாசி இருந்தாதான் ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் பண்ண முடியும். ஸோ அந்த முக்கியமான அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதிபதி சரஸ்வதி தான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயம் எப்போதுமே சிறந்து விளங்குவதற்கும் அதே சரஸ்வதி தாயாரின் அருளாசி வேண்டும். கலைகள் சம்பந்தப்பட்டவர்களும் கண்டிப்பா இவங்களை வழிபடணும். இந்த வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்யும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் மாறுறத கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். ஸோ சரஸ்வதிக்குன்னு கண்டிப்பா நம்ம வீட்டுல ஒரு இடம் இருக்கணும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ இது நம்ம கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. நீங்க புலனம் வாயிலாகவும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல நீங்க நேரடியா பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.